டிசம்பர் மாசமே குழுவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு தேர்தல் அரசியல் தேர்தல்களும் மிக சூடாக காணப்படும், மிக அதிகமான உஷ்ணமாக காணப்படுகிறது. அது குறிப்பா சொல்லணும்னா தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் பாஜகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடமும் அதிமுகவிடமும் அதிகமான தொகுதிகளை பெற்றிட வேண்டும். அது வரக்கூடிய தேர்தலில் கணிசமான வெற்றி எப்படியோ கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று இரண்டு கட்சி கடுமையான போராட்டங்களை ஆரம்பித்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக காங்கிரசும் பாஜக இரண்டு கட்சிகளும் இன்று டெல்லியில் முகாமிட்டுள்ளன. தலைமையிடம் சென்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மும்முரம் காட்டியது. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 18 எம்எல்ஏக்கள் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதனால் குறைந்த இந்த தடவையாவது ஒரு 50 சீட்டுகள் பெற வேண்டும். இந்த 50 சீட்டில் வந்து கண்டிப்பான முறையில் 40 சீட் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று கடினமான தன் வேலையை ஆரம்பித்துள்ளது. ஆனால் இதற்கு திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க 18 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, இந்த 18 சீட்டுமே காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கல, எங்க மேல நீங்க சவாரி ஏறி தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க நேரடியா வந்து களத்தை தனிப்பட்ட மூலம் உங்க ஓட்டு சதவீதம் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. திமுகன்ற ஓட் பேங்கோட சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்க சவாரி செய்ததால இந்த 18 எம்எல்ஏ இருக்கீங்க. நீங்க தண்ணி போட்ட முறையில் நின்று ஜெயிச்சா நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியும் அப்படின்னு திமுக சவால் விடுகிறது. 2026 இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு குறைந்தது 30 தொகுதி 25 தொகுதி தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி தனி மெஜாரிட்டியாக திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதற்கு குறைந்தது 160 தொகுதிகள் திமுக தனிப்பட்ட முறையில் சீட்டு பெற வேண்டும். அது கூட்டணி கட்சியில சீட்டெல்லாம் கொடுத்தது போக காங்கிரஸுக்கு 30 சீட்டு தான் கொடுக்க முடியும் என்று கராராக உள்ளது திமுக. ஆனா காங்கிரஸோ எனக்கு வேற வழி இருக்கு, நீங்க எங்களுக்கு 50 சீட்டு கொடுக்கவில்லை என்றால் நாங்க தாவேக்க பார்க்க போக கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால கண்டிப்பா எங்களுக்கு நீங்க 50 சீட்டு கொடுக்க வேண்டும். அது நாங்க கேட்கக்கூடிய தொகுதியை கொடுத்தால் கண்டிப்பான முறையில் மிக எளிமையாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் என்று காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்க